விஜய் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அதாவது 28 நிமிஷம் 30 நிமிஷம் தான் பேசிக்கிறார். சரியான பைசார் ஹோட்டல் அங்கே. ஓகே. நம்ம ஹோட்டல் மெரிடன் இருக்குல்ல, அது மாரி அங்கே ஒரு ஃபைவ்-ஸ்டார் ஹோட்டல். அதுலேயே ரூம் போட்டு மக்களை எல்லாம் கவர் பண்ணி வச்சு ரூமை தங்குங்க இடம் கொடுத்து சாப்பாடு வசதி என்ன சாப்பிடுதோ நான்வெஜ்ஜா வெஜ்ஜா எது வேணா சாப்பிடு அப்படின்னு நல்லா சிறப்பாக தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா விஜய் இப்போ வரைக்கும் எனக்கு சூழ்நிலை மற்றவங்க வெறுக்கிறாங்களோ இல்லையோ அது விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மனிதாமம் இல்லாமல் அவர் வந்து மக்களுக்கு ஒரு சேவை அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கணும். கண்ணீர் வந்து அவங்க கூட வந்தவங்களும் அழுதுட்டான். இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு, அதனால விஜய் வந்து இப்போ வந்து தனிமையா நின்னா ஒரு பருவம் வேகாது. புரியுதா? கூட்டணி வச்சாதான். அதாவது நல்ல நல்ல கட்சி பார்த்தோம். திமுக கண்டிப்பா வராது. இன்னைக்கு திமுக தான் சொல்லிக்கிறாரு. திமுக வந்து வெறுப்பா பேசுகிறார் விஜய். திமுக தான் எனக்கு எதிரி. அது வந்து அப்ப பார்க்கும்போது ஆக்ரோஷமாகுது. இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா ஒன்று இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே ரெண்டு பிரிவாக இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் இழுபறியா இருக்கிறாங்க. இது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்து விஜய் உள்ள நுழைஞ்சா திமுக கண்டிப்பா அடிபடும். சொல்ல புரியுதா அவங்களுக்கு? தனிப்பட்ட முறையில் ஒரு பருப்பாக தான் ஸ்டாலின் தான் வருவா. ஏன்னா ஸ்டாலின் இப்போ என்னமா அழகா பண்ணிட்டு இருக்கு, இந்த குறையும் இல்லை.